டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன்னா என்ன? ஒரு இண்டஸ்ட்ரியில் மெட்டீரியலை மேனுஃபேக்சரிங் குட்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி மேனுஃபேக்சரிங் குட்ஸாக சேஞ்ச் பண்ணுறது தான் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ப்ரொடக்ஷனில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோம், ஸோ என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொடக்ஷனும் வேரி ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொடக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து டைப்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் வந்து மாறுபாடுகள் இருக்கும். ஸோ அந்த டைப்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த கண்டினியூஸ் ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷன் நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரொடக்ஷனில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த கண்டினியூஸ் ப்ரொடக்ஷனில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று மாஸ் ப்ரொடக்ஷன், இன்னொன்று ஃப்ளோ ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ரெண்டுமே லார்ஜ் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் என்னென்னா, மாஸ் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவில் ஒரு மிஷினில் ஒரு மெட்டீரியலை மேனுஃபேக்சரிங் கொடுத்தா சேஞ்ச் பண்ணுறோன்னா, ஸோ அதே மிஷினில் வேறு டிசைன், இன்னொரு டிசைனுடைய ப்ராடக்டுடைய மேனுஃபேக்சரிங் குட்ஸும் நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ ஆனால் ஃப்ளோ ப்ரொடக்ஷன் பொறுத்தளவில் இதுவும் லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். ஆனால் ஒரு மிஷினில் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம்னா வேற ஒரு ப்ராடக்ட்டும் அந்த மிஷினில் வந்து செய்ய முடியாது. ஸோ எந்த டிசைன் நம்ம கொடுக்குறோமோ அதே டிசைன் மட்டும்தான் அந்த மிஷினில் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃப்ளோ ப்ரொடக்ஷன் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பேப்பர் மில், இதெல்லாம் வந்து ஃப்ளோ ப்ரொடக்ஷனில் வருது. ஸோ ரெண்டாவது இன்டர்மீடியட் ப்ரொடக்ஷன் ஆர் பேட்ச் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த பேட்ச் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவில் லோவர் குவான்டிட்டி ப்ராடக்ட் வந்து இந்த பேட்ச் ப்ரொடக்ஷனில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்டினியூவாக இருக்காது ப்ரொடக்ஷன். அதனால இதான் இன்டர்மீடியட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாப் ஆர்டர் ஆர் ப்ராஜெக்ட் டைப் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டைப் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட், அதாவது கஸ்டமர் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, ஸோ அதை பொறுத்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பொறுத்தளவில் கஸ்டமர் ஒரு டிமாண்ட் சொல்கிறாங்கன்னா அந்த டிமாண்ட் வந்து அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டாவது அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா ஸோ மறுபடியும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ரொடக்ஷனில் ப்ராஜெக்ட் டைப் ப்ரொடக்ஷனில் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இம்பார்ட்டன்ஸாக தான் இருக்குது.